ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிலா ஃபியூஸ். இன்றைக்கி நம்ம டெர்மாடாக்கோட 2% கொச்சிக் ஆசிட் நைட் க்ரீம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த க்ரீமை ப்ரொமோட் பண்ணி பார்த்துருக்கேன் அண்ட் நானும் அவங்க பெய்ட் ப்ரொமோஷன் பார்த்து தான் இந்த க்ரீமை வாங்கினேன். இந்த க்ரீம் பிரைட்னஸ்க்கும் அண்ட் ஸ்கின் ரிப்பேருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் 6 months யூஸ் பண்ண அப்புறம் இந்த க்ரீம் மேஜிக்கல் ரிசல்ட்ஸ்லாம் தரல. நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணலாம். ஃபேஸ் மாய்ஸ்சரைஸாக இருக்கும். மார்னிங்கில் ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கிளாஸ் ஸ்கின் லுக்கும் கொடுக்கும். அண்ட் இது ரொம்ப திக் டெக்ஸ்சரில் இருக்குது. இதனாலேயே நம்ம அந்த க்ரீம் அப்ளை பண்ணக்கப்புறம் 5 to 10 minutes ஸ்வெட் ஆகும் நம்ம ஃபேஸில். ஸ்கின் சாஃப்ட்னஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அண்ட் மாய்ஸ்சரைசராக இருக்கும். மற்றபடி ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணாது அண்ட் பிம்பிள்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணாது. அண்ட் இந்த க்ரீமை நீங்கள் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மேஜிக்கல் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் இந்த க்ரீம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. இல்லைனா பில்லோவில் இது ஒட்டிக்கும். நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் சீரம் அப்ளை பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மூணுமே நம்ம அப்ளை பண்ணக்கப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெவியாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் மார்னிங் எழுந்துச்சி பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேஸ் ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகும். ஆனால் ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும். அண்ட் நீங்கள் டெர்மாடாக்கோட சீரம் ப்ளஸ் இந்த க்ரீம் நைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா சீரம் அப்ளை பண்ணக்கப்புறம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது க்ரீம் நல்லா ஃபேஸில் பிளெண்ட் ஆகும். அண்ட் இதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நான் இந்த ஃபேஸ் க்ரீமை வெறும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் மட்டும் பார்த்து வாங்கலை. அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிளில் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் பார்த்தேன். பாதி பேர் இந்த க்ரீம் யூஸ் பண்ணக்கப்புறம் ஃபேஸ் டார்க்கான மாதிரி ஃபீலாக இருக்குது, டார்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேபி ஆயில் ஸ்கின்னுக்கு இந்த க்ரீம் யூஸ் பண்ணால் ஏற்கனவே இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ ஆயில் ஸ்கின்னுக்கு இந்த க்ரீம் யூஸ் பண்ணையில் இன்னும் ஃபேஸ் ரொம்ப ஹெவியாகவும் ஆயிலாகவும் ஃபீல் ஆகும். அண்ட் நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணையிலேயே இது ஹெவியாக ஃபீல் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு பெர்ஃபெக்டான நைட் க்ரீம் இது தான். ட்ரை ஸ்கின் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். பிஃபோர் யூஸிங் திஸ் க்ரீம் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிறங்க. அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னு நான் மஞ்சள் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணையில் எனக்கு ஸ்கின் ரொம்ப இரிட்டேஷனாக இருந்துச்சு. இரிட்டேஷனுமே ஒரு 5 to 10 minutes இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகுதுன்னா இந்த க்ரீமை நீங்கள் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுங்க. இந்த ஒரு நைட் க்ரீம் வச்சு மட்டும் ஃபேஸில் பிம்பிள்ஸ் அண்ட் ட்ரைனஸ் கொண்டு வர முடியாது. ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் தெரியும். அடுத்து எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டோட ஹானஸ்ட் ரிவ்யூ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.